So name reactions. So first one on the Dow's process. Dow's process on the preparation of phenol. So now the chlorobenzene எடுத்துக்கலாம் C6H5Cl. அது வந்து NaOH கொடுப்போம். எனக்கு தேவை phenol தான். At 623 Kelvin and 300 atmosphere pressure. என்ன ஆகும் அப்படின்னா NaCl வெளியே போயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இதுலேருந்து எனக்கு பாருங்க இந்த HCl ஃபர்ஸ்ட் வெளியே போயிடும். இந்த ONA இங்கே சேர்ந்துடும், சோடியம் ஃபீனாக்சைடு. HCl எடுத்துருங்க, HCl எடுத்ததுக்கப்புறம் இந்த ONA வந்து அங்கே சேர்ந்துடும். And then on further hydrolysis H2O in the presence of acid medium எனக்கு திரும்பவும் NaOH போயிடும், இந்த H வந்து இங்கே சேர்ந்துடும். ஸோ NaOH வந்து இங்கே வந்து கேட்டலிஸ்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது, திருப்பி அது ரீப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த H இங்கே சேர்ந்தா நான் ஃபீனால் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபீனால், சோடியம் ஃபீனாக்சைடு, chlorobenzene. இது வந்து Dow's process. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் chlorobenzene with aqueous NaOH. அது வந்து ஒரு ப்ராடக்டா ஃபர்தர் அசிடிஃபிகேஷன் பண்றேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம் ஹைட்ராலிஸ் பண்றேன், எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபீனால் கிடைக்குது. இந்த ப்ராசஸ் பேர் தான் Dow's process. ஓகே, கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஸோ கோல்ப்ஸ் ரியாக்ஷன் நான் என்ன பண்ணுவேன்னா சாலிசிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஃபீனால்ல இருந்து. இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால்ல வருது. முன்னாடி பார்த்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ல வந்துச்சு. ஸோ ஃபீனால் எடுத்துட்டேன், இது கூட நான் NaOH போடுறேன். அண்ட் அகெயின் H2O போயிடும், இந்த NaO வந்து மேலே சேரும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா ONA, that is sodium phenoxide கிடைக்கும். அண்ட் அந்த சோடியம் phenoxide வந்தோடனே நான் வந்து CO2 கூட ஆட் பண்றேன். ஓகே, at 403 Kelvin and 427 atmospheric pressure பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த O கூட சேர்ந்துட்டு இந்த COO இங்க ஆட் ஆயிரும். பாருங்களேன், இந்த மாதிரி ஆட் ஆகும். இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த COO இங்க ஆட் பண்ணுங்க, இந்த எண்ணெய் எடுத்து இங்க கொண்டு வந்துருங்க. COO எண்ணெய் ஆயிடும். இங்க ரிமூவ் பண்ண H இங்க சேர்த்தீங்கன்னா OH வரும் இங்க. ஓகே, இது வந்து சோடியம் சாலிசிலேட். இது பேர் தான் சோடியம் சாலிசிலேட். இப்போ நீங்க இந்த HCl கூட போட்டீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் கிடைக்கும். NaCl போயிடும், H இங்க சேர்ந்துடும். அப்ப என்ன எனக்கு கிடைக்கும்னா C6H5OH and COOH, okay, plus NaCl. So இதான் வந்து salicylic acid, sodium salicylate, and sodium, okay, இது வந்து sodium phenoxide, and இது வந்து phenol. So இதான் வந்து கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஸோ இது வந்து செகண்ட் ரியாக்ஷன், செகண்ட் நேம் ரியாக்ஷன். ஸோ ரீமர் தைமர் ரியாக்ஷன். ரீமர் தைமர் ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பாருங்க ஃபீனால் எடுத்துக்கோங்க. ரீமர் தைமர் ரியாக்ஷன்னால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபீனால் இருக்கு இல்லையா, இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு ஆல்டிஹைடு வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிடும். அதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட்.
இந்த ஃபீனால் OH அப்படியே இருக்கும். இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா CHO வரும். அதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். ரீமர்தைமன்ல CHO இஸ் இன்ட்ரடியூஸ்டு. ஓகேவா? அது எப்படி இன்ட்ரடியூஸ்டுன்னு பார்க்கலாம். நீங்க ரீமர்தைமனுக்கு எப்பவுமே வச்சுக்கோங்க, குளோரோஃபில் வரணும், CHCl3 வரணும், அண்ட் NaOH. அண்ட் இந்த NaOH ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இங்க வந்து ONA வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல ONA வரும். அண்ட் இங்க என்ன வரும்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்ல, அந்த ஹைட்ரஜன் இந்த Cl சேர்ந்து HCl போயிடும். அப்போ CHCl2 இருக்கும், அதை இங்க ஆட் பண்ணிடுங்க. CHCl2. இந்த காம்பவுண்ட் ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இது எனக்கு கிடைக்கும். அண்ட் தென் நான் என்ன செய்யறேன்னா NaOH கூட போறேன். NaOH கூட போட்டீங்கன்னா கவனிங்க, இந்த NaCl எடுத்துருங்க, HCl எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா இங்க O மட்டும் மிச்சம் வரும். NaCl HCl O மட்டும் வரும். அதை இங்க எடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு CHO குரூப் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ONA இருக்கு, along with that எனக்கு கிடைக்கும்னா CHO கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து நான் இதை HCl கூட போட்டேன்னா ஓகே, இப்போ இந்த NaCl எடுத்துருங்க, NaCl எடுத்தீங்கன்னா H வந்து இங்கே சேர்ந்துடும். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னா இங்கே வந்து எனக்கு OH கிடைக்கும், இங்கே வந்து எனக்கு CHO கிடைக்கும். பாருங்க, நான் சொன்ன மாதிரி இங்கே CHO இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. சோடியம் இது வந்து சாலிசிலிக் ஆசிட்ல வந்திருக்கு. ஸோ சாலிசில் ஆல்டிகைட், அண்ட் இது ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட், இன்டர்மீடியேட். ஓகே, சோடியம் சாலிசிலேட்ல இருந்து வந்திருக்கு. சோடியம் சாலிசில் ஆல்டிகைட் நேம் எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஃபீனால், அவ்வளவுதான். ஸோ எனக்கு வந்து மெயினா இந்த ரெண்டு நேம் எழுதினா போதும். சாண்ட்விச் ரியாக்ஷன் நீங்க வந்து இதுல குளோரோபென்சின் ப்ரிப்பேர் பண்ணலாம். எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் டயசோனியம் குளோரைடு, பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், குளோரோபென்சின் இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் by using copper powder and hydrogen halide HX. So benzene diazonium chloride is C6H5N2Cl, C6H5N2Cl treated with copper and HX. HX என்னன்னா இருக்கலாம், HX. ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து குளோரினா இல்லை புரோமினா இருக்கும். அந்த எக்ஸ் கேன் பி குளோரின் ஆர் புரோமின், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் குளோரின் போடுறேங்க, Cl. எனக்கு வந்து இங்கே வந்து குளோரோபென்சின் வந்துடும், ப்ளஸ் எனக்கு வந்து N2 வரும், ப்ளஸ் HCl வரும். ஓகே, சாரி HCl கூட CuL, எனக்கு N2 மட்டும் தான் வரும், இங்கே தேவையில்லை. ஸோ இந்த N2 வெளியே போயிடுச்சு, அவ்வளோதான். இதுதான் பென்சின் டைசோனியம் குளோரைடு, இது வந்து குளோரோபென்சின். ஸோ இந்த கேட்டலிஸ்டோட வேலை வந்து இந்த N2-வை வெளியே அனுப்புறது. இதுதான் சாண்ட்விச் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நான் வந்து HCl போல HX யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக யூஸ் பண்ணேன்னா இந்த எக்ஸுக்கு போல் நான் குளோரின் போடலாம், இல்லை புரோமின் போடலாம். நான் இங்கே குளோரின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிஃப்த் ரியாக்ஷன் வந்து ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஸோ நான் வந்து ரெண்டு புரோமோபென்சின் யூஸ் பண்ணுவேன், C6H5Br, ஒரு புரோமோபென்சின் and along with இன்னொரு புரோமோபென்சின் and 2Na. ஸோ இன்னொரு புரோமோபென்சின். என்ன போகும், NaBr போயிடும், 2 times NaBr போயிடும். ஓகே, the presence of
ட்ரை ஈத்தர். ஸோ என்ன ஆகும்னா இந்த NaBr வெளியே போயிடும். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு பைஃபினைல் கிடைக்கும். அது பேர் பைஃபினைல். ரெண்டு ஃபினைல் குரூப் வந்து ஒன்றா வந்துடும். ஸோ பைஃபினைல். சிங்கிள் பாண்ட் இது ப்ளஸ் 2 times NaBr. இந்த ரியாக்ஷன் தான் ஃபிட்டிக் ரியாக்ஷன். இதே Woods-Fittix ரியாக்ஷனாக இருந்தால் 6th one வந்து Wood-Fittix ரியாக்ஷன். Fittix ரியாக்ஷன் இது ஆல்மோஸ்ட் சேம் பட் இது ரெண்டும் சிமிலராக போட்டிருக்கேன் இல்லையா? ப்ரோமோபென்சன் சிமிலராக போடக்கூடாது. ஸோ ஒரு ப்ரோமோபென்சன் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஒரு ப்ரோமோபென்சன், ஒரு எத்தில் புரோமைடு 2 times Na ப்ளஸ் அதே மாதிரி CH3Br. ஓகே, RX டிஃப்ரெண்ட் RX நான் யூஸ் பண்ணோம். அது மாதிரி யூஸ் பண்ணால் அது வந்து Wood-Fittix ரியாக்ஷன். ட்ரை ஈத்தரில் ஸோ இங்கேயும் அதே NaBr தான் போகும். 2 NaBr எடுத்துருங்க. 2 NaBr. இந்த CH3 வந்து இங்கே சேர்ந்துடும். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா டொலின் கிடைக்கும். CH3 ப்ளஸ் 2 times NaBr. டொலின். நீங்கள் ஃப்ரீடெல்கிராஃப்ட் அல்கைலேஷனில் வந்து அல்கைல் ஹாலைடை யூஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து குளோரோபென்சின் எடுத்துக்கிறேன். அது கூட அல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ணுறேன். CH3Cl. The presence of anhydrous AlCl3. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த CH3 வந்து ரெண்டு இடத்துல வரப்போகுது, ஆர்த்தோலையும் பேரலையும். ஸோ மிக்சர் எனக்கு கிடைக்க போகுது. இங்கே வந்து CH3 ப்ளஸ் இங்கேயும் CH3. எப்படி வருதுன்னா இங்கே H இருக்கும். ஹெச்சும் Cl எடுத்துட்டீங்கன்னா CH3 வந்துடும். இது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப்ஸ். Cl வந்து ஒரு ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப். அதனால எனக்கு என்ன கிடைக்கும்னா மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பேரா தான் எனக்கு கிடைக்கும் ப்ராடக்ட். ஸோ அது மாதிரி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து ஆர்த்தோ குளோரோடொலின் para-chlorotoluene. 8th reaction, Friedel-Crafts acetylation. Friedel-Crafts acetylation. எப்படி நீங்க அல்கைலேஷனுக்கு வந்து அல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ணீங்களோ, அசிட்டைலேஷனுக்கு வந்து அசிட்டைல் ஹாலைடு யூஸ் பண்ணணும். ஸோ அல்கைலேஷனுக்கு வந்து அல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ண மாதிரி அசிட்டைலேஷனுக்கு நீங்க அசிட்டைல் ஹாலைடு யூஸ் பண்ணணும். அசிட்டைல் குளோரைடு CH3COCl இதான் அசிட்டைல் குளோரைடு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுக்கு அதே மாதிரி மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். anhydrous AlCl3. ஸோ என்ன கிடைக்குன்னா இந்த ஹெச்சும் இந்த இங்கே இருக்க ஹெச்சும் இந்த சிஎலும் போயிடும். ஸோ எனக்கு வந்து ஒரு மிக்சர் மாதிரி இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். இங்கே COCH3 அண்ட் இங்கே வந்து ஆல்ரெடி Cl இருக்கு ப்ளஸ் இங்கேயும் Cl COCH3. ஸோ இது வந்து அசிட்டோஃபீனோன், இது பேர் அசிட்டோஃபீனோன். ஸோ ஆர்த்தோகுளோரோ அசிட்டோஃபீனோன், அது வந்து பேராக்ளோரோ அசிட்டோஃபீனோன். இதுதான் ஃப்ரீடெல்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ்.
Williamson's synthesis. C2H5ONA, sodium ethoxide is there. Sodium ethoxide when treated with alkyl halide CH3I உங்களுக்கு தெரியும் என்ன வரும்னா NaI போயிடும். ஸோ பேலன்ஸ் என்ன வரும்னா C2H5O ஆல்ரெடி இங்கே இருக்கு, CH3 வந்துடும் ப்ளஸ் NaI. ஈத்தர் இது எத்தில் மெத்தில் ஈத்தர், அல்பபெட்டிக் ஆர்டர். எத்தில் மெத்தில் ஈத்தர். நெக்ஸ்ட் வந்து Finkelstein reaction. Finkelstein reaction ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா RX alkyl halide, அது கூட நீங்கள் NaI ஆட் பண்ணுங்க, சோடியம் அயோடைடு. ஸோ என்ன கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள், NaX போயிடும், RI கிடைக்கும். இந்த வில்லியம்சன்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு கேட்டலிஸ்டும் கிடையாது. Finkelsteinக்கு வந்து ட்ரை அசிட்டோன் யூஸ் பண்ணும். Finkelstein reaction needs dry acetone. Next reaction வந்து Schwarz reaction. Schwarz reaction அதே மாதிரி தான், RX அது கூட AgF ஆட் பண்ணுங்க, சில்வர் fluoride. ஓகே, ஸோ ஹெவி மெட்டல் ஃப்ளூரைட். Schwarz reaction என்ன யூஸ் பண்ணா ஹெவி மெட்டல் ஃப்ளூரைட் யூஸ் பண்ணும். ஓகே, அப்படி இல்லைன்னா COF3 யூஸ் பண்ணலாம், கோபால்ட் ட்ரைஃப்ளூரைடு யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ப்ராடக்ட் ரொம்ப சிம்பிள், AgX போயிடும், RF ப்ரொடியூஸ் ஆகும், AgX. அண்ட் இந்த X கேன் பி குளோரின் ஆர் புரோமின். இங்கே X வந்து கேன் பி chlorine or bromine, இங்கேயும் X can be chlorine or bromine. So இதான் வந்து Schwarz reaction. எடுத்துக்கோங்க சீக்கிரம். ஓகே, ஆன்டி மார்கானிகோவ் ரூல். ஸோ இதே தான், CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 இது அப்படியே எடுத்துப்பீங்க, அண்ட் HA எடுத்துப்பீங்க, இல்லை HBr எடுத்துப்பீங்க, ஏதோ ஒன்று. இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெராக்சைடாக இருந்தால் இது அப்படியே ரியாக்ஷன் மாறி வரும், மேஜர் ப்ராடக்ட்ல என்ன வந்துச்சோ அது அப்படியே மாறி வரும். இங்கே இருக்க மைனர் ப்ராடக்ட் தான் இங்கே மேஜர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ பிஆர் இங்கே நடுவில் வராது, இங்கே வரும். ஸோ HBr, H இங்கே ஆட் ஆயிரும், பிஆர் இங்கே ஆட் ஆயிரும். ஸோ எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னா CH3 CH2 சிங்கிள் பாண்ட் CH2Br, N ப்ரோபைல் புரோமைடு. இதான் ஆன்டி மார்கானிகோவ் ரூல்.